உன் பணத்தால், உன் அதிகாரத்தால், உனது செல்வாக்கினால் வாங்க முடியாத விடயங்களை உன்னுடைய குணம் வந்து வாங்க வைக்கும், மாற்றும் அப்படின்னு பல பேர் சொல்லியிருக்கார்கள். பல வாழ்க்கையில ஜெயித்தவர்கள் விடயத்துல நம்ம பார்த்திருக்கோம். பிக் பாஸ் தமிழ்ல முத்துக்குமரன் அவர்கள் விடயத்துல பார்க்க முடியுது. முத்துக்குமரன் அவர்களை பற்றி நிறைய பேர் நிறைய விடயங்கள் சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 3 கிழமைகளுக்கு முதல் என்னுடைய 2வது சேனல் டனி ஸ்டோக்ல முத்துக்குமரன் அவர்கள் இலங்கை ஜாழ்ப்பாணத்தில் இருந்து வந்த ஒரு சகோதரி, அவங்களுடைய பிள்ளைக்கு வந்து ஒரு பெரியதொரு பிரச்சனை, அதற்காக இந்தியாவுக்கு வந்திருந்தாங்க. அப்ப அவங்க வந்து அவங்களுக்கு தெரிந்த ஒரு நபரிடம், ஒரே ஒரு நபர் அவங்களுக்கு தெரிந்த உறவு இருந்திருக்கு, அவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க, என் கூட சகோதரம் இருந்திருந்தா, கூட ஏதாவது பிறந்த சகோதரம் இருந்திருந்தா எனக்கு உதவிகள் கிடைச்சிருக்கும் அப்படின்னு. ஏன்னா அவங்க வந்த டைம் அந்த வைத்தியரை பார்க்க முடியல. அப்போ அப்படி ஒரு வார்த்தை வந்து அந்த நபர், அவங்களுக்கு தெரிந்த நபர்கிட்ட சொல்லிக்குள்ள முத்துக்குமரனோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு தான் அந்த நபர். அது வந்து முத்துக்குமரன் அவர்களுக்கு அந்த தகவல் போய் 2 நாட்கள்ல எல்லா விதமான உதவிகளும் முத்துக்குமரன் அவர்கள் செய்து கொடுத்தாங்க அப்படி என்பது அந்த சகோதரி அவர்களோட பேசக்குள்ள சொல்லியிருந்தாங்க. பிக் பாஸ் சிஸ்டம்ல நான் ஜனனி அவர்களுக்கு டனி ஸ்டாக் 2வது சேனல்ல சப்போர்ட் பண்ணிக்குள்ள 1வது சேனல் அசீமுக்கும் 2வது சேனல்ல ஜனனிக்கு சப்போர்ட் பண்ணேன். அப்போ கிடைத்த உறவுகள் தான் அந்த சகோதரி அவர்களும். அப்ப அவங்க சொன்னாங்க, யாருன்னு கூட பிறந்தவங்க கூட இப்படி உதவிகள் பண்ணுவாரான்னு எனக்கு தெரியல, அவர் வந்து ஒரு தம்பியாக இருந்து எனக்கு உதவிகள் பண்ணியிருந்தார் அப்படின்னு. முத்துக்குமரன் பொதுவா தமிழ் இனம் அப்படி என்பதே உறவு முறைக்கு மரியாதை கொடுப்பதுதான், சரிங்களா? தமிழனை எதுல விழுத்தாட்டியும் அன்புல விழுத்திடலாம் அப்படின்னுவாங்க. அது தமிழனோட ரத்தத்துல இருக்கு, சரியா? ரத்தத்துல இருக்கு, பிறப்புல இருக்கு. அப்ப முத்து அப்படின்றவரை பற்றி நான் அப்ப பெருமையா சொல்லியிருப்பேன். அதைத்தான் நேற்று பார்க்க முடிஞ்சுது. என் கண்கள் கலங்கிச்சுது அந்த தருணத்தை பார்க்கக்குள்ள. இதற்கு பிறகு சாச்சனா அவர்கள் வேர்சஸ் முத்து அப்படின்னு வரலாம், முத்துவை பற்றி சாச்சனா எதுவும் வந்து சொல்லலாம், அது வேற. ஆனா இந்த தருணம் அத்தனை பெண்கள் அங்கே இருந்தாங்க, அத்தனை ஆண்கள் அங்கே இருந்தாங்க. முத்துவோட சாச்சனா அவர்கள் பேசினது பழகினதை விட அந்த வீட்டுக்குள்ள அந்த ஒரு நாள்ல இத்தனை மணித்தியாலங்கள்ல, இந்த 49 நாட்கள்ல எவ்வளவு மணித்தியாலங்கள்ல முத்துவை விட அதிகமா ஜாக்லினோட சௌந்தர்யாவோட எல்லாம் அந்த பொண்ணு பழகினது, பேசினது, செலவழித்த நிமிடங்கள், மணித்தியாலங்கள் தான் அதிகம். ஆனா அந்த பொண்ணுக்கு அப்படி ஒரு கவலை, அப்படி ஒரு ஏக்கம், அப்படி ஒரு அழுகை, அப்படி ஒரு நிலைமை வரைக்குள்ள அந்த பிள்ளையோட பேர்ல வந்த ஒரே ஒரு பேர், ஒரே ஒரு முகம், ஒரே ஒரு தோல் எனக்கு தேவை அப்படின்னு சொன்னது முத்து அண்ணா கிட்ட போகணும் அப்படி என்பது. அப்ப புரியுதா முத்துக்குமரன் அவர்கள் எவ்வளவு தூரம் முத்தாக இருக்கார் அப்படி என்பது, சரியா? நமக்கு யார் தேவை, நமக்கு யார் உண்மையான உறவு அப்படி என்பதை காலம் எப்ப வந்து நமக்கு காட்டும் அப்படின்னா, நமக்கு ஒரு கஷ்டம் வரைக்குள்ள, நமக்கு ஒரு அழுக வரைக்குள்ள, நமக்கு ஒரு உதவி தேடைக்குள்ள, நம்ம அந்த அதிசயங்கள், அற்புதங்கள் மாறி சில முகங்கள் நம்ம கண்ணுக்கு முன்னுக்கு வரும், சில பேர்கள் நமக்கு தோணும், சில பேர்கள் நம்ம வாய்கள்ல நம்ம குரல்கள் ஒலிக்கும். அப்படி ஒழித்த பேர் தான் முத்து அண்ணா கிட்ட போகணும் அப்படின்னு. அந்த காட்சியை பார்த்த பல சகோதரிகள் அழுதார்கள். சொல்லிக்குள்ள என் கண்ணு கலங்குது, சரியா? அப்ப சில சகோதரிகளோட பேசி போட்டு தான் இந்த வீடியோ போடுறேன். அந்த காட்சியை பார்க்கக்குள்ள என்னுடைய அண்ணன் ஞாபகம் வந்தாருன்னு. கனடால இப்ப டைம் வந்து 1 மணி 2 மணி இருக்கும். இந்த வீடியோ போட முதல் கனடால இருக்கிற இலங்கை யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு சகோதரி பேசியிருந்தாங்க. சில பிரச்சனைகள் இலங்கையில் நடந்துச்சுல, அந்த டைம்ல என் அண்ணனை பிரிய வேண்டிய ஒரு தருணம் வந்துச்சு. அந்த டைம்ல நம்ம வந்து அந்த கடல்வழி பயணங்கள்ல தான் வந்தோம். அதாவது ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊரு, அதுக்கப்புறம் அங்க ஏர்போர்ட்டுக்கு போய், அதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணி தான் இங்க கனடாக்கு போயிருக்காங்க. அப்ப சொன்னாங்க, எனக்கு அண்ணன் எனக்கு உயிர், அப்பா அம்மா இல்ல, அண்ணன் தான் என்னை பார்த்துக்கிட்டாரு. பல தடவைகள்ல எனக்கு நான் என் அண்ணன் கிட்ட போகணும் அப்படின்னு வந்து நான் சொல்லியிருப்பேன், ஏங்கியிருப்பேன். சாச்சனா அவர்கள், முத்துக்குமரன் அவர்களுடைய அந்த காட்சியை பார்க்கக்குள்ள எனக்கு என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய இளவயது ஞாபகங்கள் எனக்கு வந்துச்சு. ஸோ என்னுடைய அண்ணனை நான் முத்துல பார்த்தேன். இந்த விடயங்கள் நான் வாழ்க்கையில சிறு வயதுல பல தடவை ஸ்கூல் படிக்கக்குள்ளையும் சரி, அதுக்கப்புறம் பிரச்சனை காலங்கள்லையும் சரி, ஏன் இப்ப கனடாக்கு வந்ததுக்கு அப்புறம் சரி, என் அண்ணன் கிட்ட போகணும் அப்படின்ற மாதிரி அந்த வார்த்தைகள் தான். ஜெயராம் அண்ணன் கிட்ட போகணும், அவங்க அண்ணன் பேர் ஜெயராம் அண்ணன் கிட்ட போகணும் அப்படின்ற வார்த்தைகள் நான் என்னுடைய வாழ்க்கையில பல நாட்களை நான் சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட 22 வருடங்களா அது இன்னும் நடக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்னு பல சகோதரிகளுக்கு முத்துக்குமரன் அவர்கள் அவரு எப்படி பாக்குறாங்கன்னு பாருங்க. சாச்சனா அவர்கள் முத்து அண்ணா கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லக்குள்ள பல சகோதரிகளுக்கு அவர் வந்து ஒரு சகோதரமா கனெக்ட் ஆயிடுச்சுல்ல, அதுதான் முத்துவோட அந்த குணத்தை காமிக்குது. சாச்சனா அவர்கள் அந்த முத்து அவர்கள் பண்ணபடியும் பல தமிழர்களை, தமிழ் தாயின் வயிற்றில் பிறந்த பல சகோதரங்களை அது கனெக்ட் ஆச்சு. பல பேர் அழுதாங்க அந்த காட்சியை பார்த்து. இது வந்து கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் தமிழோட ஒரு அருமையான ஒரு தருணம்.
இது நான் உங்க கூட நான் பெருமையா ஷேர் பண்றேன் மக்களே. பொதுவா நம்ம பிக் பாஸ் ரிவ்யூ, நான் வந்து பிக் பாஸை ரசிக்கிறேன். அதுல ஒருத்தருக்காகத்தான் என்னுடைய நேரத்தை நான் செலவிடுவேன். அந்த நபர் தான் வெற்றி பெறுவார். நான் வைரத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருக்கிறேன் தவிர குப்பைகளுக்கு இல்ல. சோ முத்துக்குமரன் இந்த சீசனை கிடைத்த மிகப்பெரிய வைரம். அப்ப அந்த வைரத்தை பற்றிய ஒரு சில முக்கியமான தருணங்களை, அதுல இந்த விடயம் சாச்சனா அவர்கள் முத்துக்குமரன் விடயத்தை பெருமையா நான் சொல்றேன், உங்க கூட ஷேர் பண்ண நான் சந்தோஷப்படுறேன். இது என்னோட சேனலுக்கு ஒரு பெருமையான ஒரு விடயம் தான். அது பேசின உடனே அந்த வீடியோ போடுறேன்ல, அவங்களோட குரல், அவங்களோட அழுகை, அந்த சகோதரியோட அழுகையெல்லாம் அதுல எனக்கு கேட்டபடி எனக்கு கனெக்ட் ஆச்சு, எமோஷனலி கனெக்ட் ஆச்சு. அதனாலதான் இப்ப மேபி நானும் கண் கலங்கி இருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படி நம் ஒருத்தர் உண்மையா இருந்து ஒரு விடயத்தை பண்ணக்குள்ள அது ஈஸியா மக்கள்கிட்ட கனெக்ட் ஆகும். முத்து த ரியல் பர்சன், ஒன் அண்ட் ஒன்லி ரியல் பர்சன் இன் பிக் பாஸ் 8 தமிழ். அருமையான ஒரு தருணம் மக்களே. நீங்க உங்க கருத்துக்களை சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி.